நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிபிடியில் பவர் பாயிண்டில் ஒரு இமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இமேஜை நீங்கள் டெலீட் பண்ணாமையே இன்னொரு இமேஜையே வந்து அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் இருக்குது, இதில் இந்த இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் எடுத்து நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். சரியா? அதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல இந்த இமேஜை போயிட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறேன். அடுத்தது சேஞ்ச் பிக்சர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் உள்ளே போனீங்கன்னா ஃப்ரம் கிளிப் போர்டுன்னு இருக்குது. அந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜை டெலீட் பண்ணாமலேயே இன்னொரு இமேஜை அந்த இடத்துல பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த இமேஜ் இருக்குது, இந்த இமேஜ் எடுத்து நான் இந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது இந்த இமேஜுக்கு பதிலாக நான் இந்த இமேஜ் வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இமேஜை காப்பி பண்ணி போங்க, செகண்ட் ஸ்லைட் போங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் பிக்சர் போங்க. சேஞ்ச் பிக்சர் போனதுக்கப்புறம் ஃப்ரம் கிளிப் போர்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ என்னாச்சு, அந்த இமேஜ் வந்து டெலீட் பண்ணாமலேயே இந்த இமேஜை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் உங்கள் ஒர்க்கை வந்து கொஞ்சமே ஸ்பீடப் பண்ண முடியும்.